வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்க வேண்டும் என்று ஒரு மனதாக அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுகவின் அலுவலகத்தில் பிரச்சனை செய்வதாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி காவல்துறையிடம் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார்கள். அதிமுக எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் என்பது நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். திமுகவை எதிர்த்து பல ஆண்டுகள் ஆட்சியை அமைத்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்கு அதிமுகவில் சரியான தலைமை இல்லாத காரணத்தினால் தற்பொழுது அரசியல் களத்தில் திணறி வருவதை நம்மால் ஏற்றுக்கொள்ளதான் முடியும். இந்த ஒரு சூழலில் எடப்பாடியால் தான் இந்த நிலைமை என்று பல்வேறு அதிமுகவின் தொண்டர்களும் குறிப்பாக தென் மாவட்ட நிர்வாகிகள் கடுமையான எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள். பன்னீர்செல்வம், சசிகலா இவர்கள் இல்லாமல் அதிமுக சிறப்பாக செயல்பட முடியாது. தொண்டர்களை பிரித்து வைத்து அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் முட்டாள்தனம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்து வருகிறார். 2026 அரசியல் களம் என்பது முற்றிலும் மிக மிக மோசமானதாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் எடப்பாடியை விரட்டியடித்து பாதுகாப்பான இயக்கமாக அதிமுகவை உருவாக்க வேண்டும். அவர் எந்த விதத்தில் சரியானவர், அவருக்கு யார் பதவியை கொடுத்தார், எங்கிருந்து எப்படி வந்தவர் என்பது அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு நன்றாகவே தெரியும். தற்பொழுது இயக்கத்தை மோசமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அழிவை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. சரியான கூட்டணி இல்லாத காரணத்தினாலும் அதிமுகவின் நிலைமை தற்பொழுது மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவற்றை சரி செய்ய வேண்டும் என்றால் தலைமை சரியாக இருக்க வேண்டும், நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருப்பது சரியானதா? எடப்பாடி பழனிசாமியின் பதவியே பறித்து அதிமுகவே மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி சரியான தலைமையை தீர்மானம் செய்ய வேண்டும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவது நடக்குமா? காவல்துறையினர் தற்பொழுது தலைமை அலுவலகத்திற்கு விரைந்து வர உள்ளார்கள். இது பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.